வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் நாம் இப்போது என்ன பார்க்க போகிறோம்னா 5ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பயிற்சி நூல் தான் பார்க்க போகிறோம். பாடம் 4 மூதுரை தான் பார்க்க போகிறோம். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4.1 தேர்ந்தெடுத்து நிரப்புவேன். மேலே வந்து 4 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. பொறுமை, அறிவால், நீர்ப்பாயும் வழி, பணிவுடன். இதை வந்து சரியான வரிகிட்ட என்ன பண்ணணும், அந்த தொடரில் நம்ம என்ன பண்ணணும், நிரப்பணும். இப்போ பாருங்கள், அனைவரிடமும் எப்படி இருக்கணும், பணிவுடன் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும், அனைவரிடமும் பணிவுடன் இருக்க வேண்டும், நடக்க வேண்டும். இரண்டாவது பாருங்க, உழவர் வாய்க்காலில் டேஸை உருவாக்கினார், நீர் பாயும் வழியை உருவாக்கினார். என்னத்தை உருவாக்கினார், நீர் பாயும் வழியை உருவாக்கினார். தீமைகளை எப்படி வெல்ல வேண்டும், அறிவால் வெல்ல வேண்டும். எப்படி வெல்லணும், அறிவால் வெல்ல வேண்டும். பொறுமை கடலினும் பெரிது. அடுத்து 4.2 சொற்களை கொண்டு தொடர்களை உருவாக்குவேன். மொத்தம் பாருங்கள், பெரிய மீன் கொடுத்துருக்காங்க. நான் குளத்தில் பெரிய மீன் பிடித்தேன். இப்போ வானவில் இருக்குது. வானவிலுக்கு என்ன எழுதுனா, வானவில் 7 வண்ணங்கள் கொண்டது. பட்டம் வானில் பறக்கும். குளம், மழை பெய்ததால் குளங்கள் நிறைந்தன. மழை பெய்ததால் குளங்கள் நிறைந்தன. அடுத்து கொக்கு, பொறுமை, மடைத்தலை. கொக்கு வந்து மீனை பிடித்து உண்ணும். பொறுமை கடலினும் பெரிது. மடைத்தலையில் நண்டுகள் கூட்டமாக இருந்தன. எப்படி இருந்தன, மடைத்தலையில் நண்டுகள் கூட்டமாக இருந்தன. அடுத்து 4.3 பாடல் வரிகளை முறைப்படுத்தி எழுதுவேன். இந்த பாடல் வரிகளை என்ன பண்ணணும், முறைப்படுத்தி எழுதணும். இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்றெண்ணி, அறிவிலர், அடக்கம், உடையார்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன எழுதணும், முதல்ல அந்த பாடல்களில் மூதுரையில் என்ன ஆரம்பிக்கும், அடக்கம் ஆரம்பிக்கும். அடக்கம், உடையார், அறிவிலர், என்றெண்ணி. இரண்டாவது என்ன வரும், கடக்க கருதவும் வேண்டா, மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. நம்ம மூதுரை பாடப்புத்தகத்தில் இருக்கும். அதுபடி வரிசையை நம்ம என்ன பண்ணணும், எடுத்து எழுதணும். 4.4 என்ன கொடுத்துருக்கோன்னா, பத்தியை படிப்பேன், சரியான தெரிவிற்கு வண்ணம் விடுவேன். அதாவது மடையில் பாய்கின்ற நீரில் ஓடுகின்ற சிறுமீன்கள் வாடிக்கொண்டிருக்க கொக்கானு தனக்கு இரையாக கிடைக்கக்கூடிய பெரிய மீன்கள் வரும் வரை அசைவின்றி காத்திருக்கும். அதுபோல் தமக்குரிய காலம் ஒருமுறை சிலர் அடங்கியிருப்பார்கள், அவர்களை அறிவில்லாதவர் என்று எண்ண வேண்டாம். இப்போ முதல் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அடக்கம் என்ற சொல்லுக்கு பொருள் தராத சொல் எது? அடக்கம் என்ற சொல்லுக்கு பொருள் தராத சொல் எது? அடக்கம் என்ற சொல்லுக்கு பொருள் தராத சொல் கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன வரும், அடங்காமை வரும். என்ன வரும், அடங்காமை. ஆதான் பதில். அறிவிலர் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? அறிவிலர்னா என்ன பொருள் தரும், அறிவில்லாதவர். ஆதான் பதில். கொக்கு டேஸ் வருமானமும் வாடி இருந்தது. பெரிய மீன், கொக்கு வந்து பெரிய மீன் வருமானமும் வாடி இருந்தது. எண்ணுதல் என்ற சொல்லின் பொருள் என்ன? எண்ணுதல்னா என்னது, நினைத்தல். எண்ணுதல்னா என்னது, நினைத்தல். ஆதான் பதில். காலம் இச்சொல்லை கொண்டு ஒரு தொடர் எழுதுக. காலம் கண் போன்றது. காலம் கண் போன்றது. நீங்கள் வேறு ஏதாவது காலம் பொன் போன்றது, காலத்தை வச்சு நம்ம என்ன வேணாலும் இந்த இடத்துல ஒரு தொடர் எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், புத்தகத்தில் தேடி எழுதுவோம். புத்தகத்தில் தேடி எழுதுவோம். முதல் எழுத்து ஒன்று போல் வரும் பாடல் வரிகளை எடுத்து எழுதுக. நம்ம மூதுரை பாடலில் வரும். அதில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து அ ஆ. இது பாருங்கள், அடக்கம், அறிவிலர், ஓடுமீன் ஓட, கடக்க கருதம், காக்க, அடக்கம், அறிவிலர். அ ஆ முதல் எழுத்து பாருங்கள், அ ஆன்னு ஆரம்பிக்குது. ஓடுமீன் ஓட, ஓடுமீனில் ஓன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குது. இந்த மாதிரி முதல் வரி ஒரே மாதிரி இருக்கக்கூடிய வரிகள்லேருந்து முதல் எழுத்தை மட்டும் நம்ம எடுத்து எழுத போகிறோம். அடுத்து மடைத்தலை, உரிமை இச்சொற்களுக்கான பொருள்களை கண்டறிந்து எழுதுக. மடைத்தலைன்னா என்னன்னா நீர் பாயும் வழி. உருமீன்னா பெரிய மீன். உருமீன் என்னது, பெரிய மீன். கொக்கு அசைவின்றி நிற்க காரணம் என்ன, எழுதுக. கொக்கு அசைவின்றி நிற்க காரணம் என்ன? தனக்கு இரையாக கூடிய பெரிய மீன் வரும் வரை கொக்கு அசைவின்றி காத்திருக்கும். எதுக்காக காத்திருக்கும், பெரிய மீன் தான் வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், அசையாமல் அங்கே இந்த இடத்துல என்ன பண்ணும், மடைத்தலையில் காத்து கொண்டு இருக்கும். அறிவிலர் என்று யாரை எண்ணக்கூடாது என்பதனை எழுதுக. தமக்குரிய காலம் வரும் வரை சிலர் அடங்கி இருப்பார்கள், அவர்களை அறிவு இல்லாதவர் என்று எண்ணக்கூடாது. புரியுதுங்களா? நமக்குரிய காலம் வரும் வரை சிலர் அமைதியாக இருப்பாங்க, அதனால் அவங்க நம்ம என்ன பண்ணக்கூடாது, அறிவு இல்லாதவங்க அப்படின்ட்டு எண்ணக்கூடாது. அடுத்து 4.6 ஒரே பெயர் கொண்ட படங்களை இணைப்பேன் எழுதுவேன். ஒரே பெயர் கொண்ட படங்களை இணைப்பேன் எழுதுவேன். முதல்ல என்னென்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். இது என்னது, படி, இது ஆடு, இது நூல், இது ஆடு, இது நூல், இது படி. அப்போது இங்கே பாருங்கள், படி படி அதை ரெண்டையும் இணைச்சி விடணும். ஆடு ஆடு இணைச்சி விட்டணும். நூல் நூல் இணைத்து விட்டுறணும். அடுத்து ஒரே பொருள் தரும் பல சொற்களை நிரப்புவேன். குதிரையை குறிக்கக்கூடியது நரி, புறவி, குதிரை. மதி
நிலாவை குறிக்கக்கூடியது மதி, சந்திரன், திங்கள். இது வந்து மன்னன், வேந்தன், அரசன், அரசர்களை குறிக்கக்கூடியது. அதேமாதிரி சேய், குழவி, குழந்தை, இதெல்லாம் குழந்தைகளை குறிக்கக்கூடிய சொற்கள். ஒரே பொருள் தரும் பல சொற்களால் நிரப்புவேன், எழுதுவேன். பகலவன், சூரியன், கதிரவன், இதெல்லாம் வந்து சூரியனை குறிக்கக்கூடிய சொற்கள். அதை பற்றி காலையில் உதித்திடும் கதிரவன், பகலில் ஒளி தந்திடும் பகலவன், மாலையில் மறைந்திடும் சூரியன். இப்போ பாருங்கள், அடுத்து நிலா இருக்குது. வட்டம் போல திரிந்திடும் நிலா, வானில் உலா வந்திடும் மதி, வளர்ந்து தேய்ந்து வளர்ந்திடும் சந்திரன். அடுத்து குதிரை. புறவி, பரி, குதிரை. அதேமாதிரி புறவின்னு வர மாதிரி ஒரு தொடர் உருவாக்கணும், பரின்னு வர மாதிரி ஒரு தொடர் எழுதணும், குதிரைன்னு வர மாதிரி ஒரு தொடர் எழுதணும். கிராமத்தில் புறவி எடுப்பு திருவிழா நடைபெறும். பாரசீக குதிரைகளை பரி என்பர். மன்னர்கள் குதிரைப்படை வைத்திருந்தனர். ஒரே பொருள் தரும் பல சொற்களால் நிரப்புவேன். பொருள் வந்து பார்த்தா மன்னர்னு குறிக்கணும், அரசரை குறிக்கணும். அதை வச்சு நம்ம இதை வந்து நிரப்பணும். இந்த பொதிகை நாட்டை வீரசெழியன் என்னும் மன்னன் ஆண்டு வந்தான். வீரசெழியன் என்னும் மன்னன் ஆண்டு வந்தான். அந்த இக்குன்னு வரனால இந்த இடத்துல கோன் ஆரம்பிக்கும். கொற்றவன்னாலும் மன்னன்னாலும் ஒரு கொற்றவன் தலைமையில் குடிமக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். இருப்பினும் நாட்டில் நிலை அறிந்து கொள்ள இவ்வு வந்தனால வரசன் வேடமிட்டு சென்றார். அப்பொழுது ஒரு வீட்டிலிருந்து அழுகுரல் கேட்டது. உள்ளே சென்று பார்த்த ஒரு குழந்தை அழுது கொண்டிருந்தது. ஏன் அழுகிறாய் என்று குழந்தையிடம் கேட்டார். அக்குழந்தை பசி என்று சொன்னது. பசிக்கு காரணம் பெற்றோருக்கு வேலை கிடைக்காததான் என்பதை உணர்ந்தார். அடுத்த நாள் தன் நாட்டில் விவசாய நிலங்களை அனைவருக்கும் பிரித்து கொடுத்து வேலை வாய்ப்பை உருவாக்கினார். அன்று முதல் அவர் நாட்டில் பசி நீங்கியது. வீரசெழியனும் சிறந்த அரசர் என பாராட்ட பெற்றார். அப்போது இதில் பாருங்கள், அரசன் சொல்லிட்டு குறிக்கக்கூடிய மன்னன், கொற்றவன், அரசன், இந்த மாதிரி. அடுத்து பாருங்கள், மேலே வந்து இந்த அட்டவணையில் நிறைய இது கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து என்ன எழுதணும்னா, உயிர் உள்ளவை எது, உணவுப் பொருள்கள் எதுன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதணும். உயிர் உள்ளவை சேவல், செங்குளவி, தேன் செட்டு, கட்டெரும்பு, செம்பருத்தி, செடி, வேப்பமரம், தேனி, கெளுத்தி, இதெல்லாமே உயிர் உள்ளவையில் இருக்கும். உணவுப் பொருள்களில் தேங்காய், கேழ்வரகு, நெல்லிக்காய், பேரிச்சம்பழம், பேரிக்காய், பெருங்காயம், வெள்ளரிக்காய், இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள்கள் தான். அப்படித்தானே மாணவர்களே? உணவுப் பொருட்கள் நம்ம தேங்காய் இதெல்லாம் சாப்பிட்ருக்கோம், கேழ்வரகு சாப்பிட்ருக்கோம், நெல்லிக்காய் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அன்றாடம் நம்ம வாழ்க்கையில் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் தான். அடுத்து படிப்பேன், சிறகடிப்பேன். அடுத்து இங்கே இருக்கக்கூடிய இது எல்லாம் ஒன்று என்னன்னு சொல்லிட்டு நாம் எடுத்து எழுதணும். இது என்னது? இந்த படம் குதிரை, அதுக்கப்புறம் ஆறு, இது வந்து குகை, இது என்னது? திராட்சை தோட்டம். இது என்னதுப்பா? திராட்சை தோட்டம். அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தாரா கடந்து சென்ற இடங்களை பற்றி எழுதுங்களேன். இங்கே பாருங்கள், ஒரு ஆறு கொடுத்துருக்காங்க. அப்போது தாரா எங்கே நின்றுக்கிட்டு இருப்பா? திராட்சை தோட்டத்துக்கிட்ட நின்றுப்பா. தாரா திராட்சை தோட்டம் கடந்து வளைந்து நெளிந்த ஆற்றை கடந்து சென்றாள். எங்கே சென்றாள்? வளைந்து நெளிந்த ஆற்றை கடந்து சென்றாள். அதுக்கப்புறம் ஆற்றை கடந்த பின்பு குகை அருகே பயத்தோடு சென்றாள். அது புலி குகையோ அல்லது சிங்க குகையோ என பயந்து கொண்டே குகையை கடந்தாள். அடுத்து குகையை கடந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அடுத்து என்ன கொடுத்துருவாங்க? தாரா செல்லும் வழியில் எந்த விலங்கை பார்த்தால் அது அவள் பயணத்துக்கு எவ்வாறு உதவும் என்பதை தொடராக எழுதுங்களேன். குகைக்கு அப்புறம் தாரா எந்த விலங்கை பார்த்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த படத்தில் பார்த்தா குதிரை இருக்கும். குகையை கடந்த பின்பு தாரா குதிரையை பார்த்தாள். எதை பார்த்தால்? குதிரையை பார்த்தாள். அந்த குதிரை எதுக்கு உதவியது? குதிரை வேகமாக அரண்மனை செல்ல தாராவுக்கு உதவியது. அடுத்து தாரா மகிழ்ச்சியுடன் அரண்மனைக்கு செல்ல ஒரு பாடல் எழுதுங்களேன். ஒரு பாடல் வந்து எழுதணும். நான் போகப் போகிறேன் அரண்மனைக்கு போகப் போகிறேன், ஆறு தாண்டி குகை தாண்டி குதிரை மேல் ஏறி அரண்மனைக்கு போகப் போகிறேன். நான் போகப் போகிறேன் அரண்மனைக்கு போகப் போகிறேன், ஆறு தாண்டி குகை தாண்டி குதிரை மேல் ஏறி அரண்மனைக்கு போக போகிறேன். அவ்வளோதான், மூதுரை பயிற்சி நூல் முடிந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் வீடியோ பார்க்கணும்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.